ப்ரோ எல்லாம் ஓரளவுக்கு தான் ப்ரோ. எல்லாத்துக்கும் ட்ரெயின் பண்ணி சும்மா கடுப்பேற்றக்கூடாது ப்ரோ. கடுப்பாக இருந்தாலும் பார்க்க தான் இந்த வீடியோ நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. மஞ்சரி பார்த்தீங்கன்னா கொரட்டை விட்டுட்டு இருக்காங்க, அங்கே சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா தூங்க முடியாமல் விட்டு விட்டு தவிச்சிட்டு இருக்காங்க. பார்க்க காமெடியாக இருக்கு. சௌந்தர்யா ஃபேன்ஸ் யாரும் கோச்சிக்கலாம், சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். சௌந்தர்யா பாருங்களா, இது ஒரு காரணமாக வச்சு நாளைக்கு மஞ்சூரி அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது. டேரெக்டாகவும் இன்டெரக்டாகவும் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது வெஞ்சர்ஸ் வச்சுன்னு. ஏன்னா பண்ணக்கூடிய ஆள் தான் சௌந்தர்யா. 100% நடக்குமா தெரியாது, ஆனால் வாய்ப்பு இருக்குது. பேசிட்டு டீ கமெண்ட் இருக்கலாம்னா இல்ல ஜாக்கு பல இடத்துல சொல்லுவாங்க, ஆமா மச்சான் எனக்கு புரியுதுடா, ஆனா ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்னு. அந்த மாதிரி தான் பாக்குற நமக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் எப்படி பாருங்களேன், அவங்க சொந்த வீடு மாதிரி நினைச்சுன்னு விளையாண்டுறாங்க. போட்டு விட்ட வேணாம்னு சொல்லல, இது பிக் பாஸ் வீடு இல்லையா. கூட்டிட்டு போயிட்டு ஷோலாம் முடிஞ்சவொடனே ஏன் முடிஞ்சவொடனே வீட்டுக்கு கூட்டு போய் கட்டி பிடிச்சி விளையாடுங்க, என்ன பண்ணுங்க. ஆனா ஜாக்லினோட ஆதரவாளர்கள் என்ன பண்றீங்கன்னா, சாச்சனாவும் இப்படிலாம் பண்றாங்களே, அவங்கள கேட்காம இவங்கள சொல்றீங்களே குறை அப்படின்றாங்க. சாச்சனா வந்து இந்த மாதிரிலாம் கட்டி பிடிச்சின்னு பொருள் இல்லை சரிங்களா. அது போய் எகிரி எகிரி அவங்க மேல உட்காந்துது, அவ்வளவுதான். அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு சரிங்களா. அது மட்டும் இல்லாம அது பொண்ணு, இவன் பையன். ஸோ பாக்குற எங்களுக்கு காண்டாவும் இருக்கு, முகம் சொல்லிக்கிற மாதிரியே இருக்கு. எனக்கு ஒரு கேள்வி, ரஞ்சித்துக்காக நான் ஜெஃப்ரி ஆந்தர்லாம் தோணிருக்கா, அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்ன ஒரு கேவலமான புத்தி இல்ல, இன்னைக்குதான் அதை பத்தி பேசியிருக்காங்க. ஆனா திரும்பவும் அதே மாதிரி பண்ணலாம் யோசிக்கிறாங்க பாருங்க. இதுதான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, சாப்பிட்ட ருசியும் போட்ட சுகமும் விட்டு போகாதுன்னு சொல்லிட்டு. அதனால திருடி சாப்பிட்டது இதுங்களை விட்டு போகாது, திரும்ப திரும்ப சாப்பிடணும் தான் தோணுது. அதுலயும் மாஸ்டர் பிளான் போடுறாரு விஷால். ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க, பொண்ணு வந்து திருடாகுது, பையன் வந்து சொல்லி காப்பாற்றலாம் இதெல்லாம் தப்புமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல பையன் வந்து திருடாகுது, பொண்ணு சொல்லலாம் இதெல்லாம் தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க ரெண்டுமே திருடாகுது. இந்த திருட்டு கும்பலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. திருட்டுத்தனமா நீங்களும் வீடியோ மட்டும் பார்த்துட்டு போயிடாதீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோஸ் வரும் உங்களுக்கு. என்னோட ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திக்கும் வரை டாடா பபாய்.